அன்பார்ந்தவர்களே, கடவுளின் மீது நாம் வைக்கும் ஆழமான நம்பிக்கை நம்மை வாய்மை மற்றும் நேர்மையின் வழியில் நிலைத்திருக்க செய்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. திருப்பாடல்கள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தை: வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாயிருக்கட்டும், ஏனெனில் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தைக்கு ஒரு சிறந்த உதாரணம் பழைய ஏற்பாட்டில் வரும் யோசேப்பின் கதை. போத்திபார் என்பவரின் வீட்டில் வேலை செய்து வந்த யோசேப்பு தனது எஜமானரின் மனைவி தன்னை தவறான வழியில் இழுத்த போதும் அவர் நேர்மையோடும் உண்மை உள்ளத்தோடும் இருந்தார். நான் எவ்வாறு இத்தீய செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய முடியும் என்று கூறி அந்த சோதனையில் இருந்து விலகி ஓடினார். இதன் விளைவாக அவர் சிறைப்பட்டாலும் கடவுள் அவர் மீது கொண்ட நம்பிக்கையும் அவருடைய நேர்மையும் இறுதியில் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. அன்பார்ந்தவர்களே, வாய்மையும் நேர்மையும் ஒரு கோட்டையை போல நம்மை பாதுகாக்கின்றன. இந்த உலகில் ஏற்படும் ஆசைகள், சுயநலங்கள் மற்றும் பொய்களின் சவால்களை நாம் சந்திக்கும் போது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டுமே யோசேப்பை போல உண்மையின் பாதையில் உறுதியாக நிற்க நமக்கு பலம் கொடுக்கிறது. நம்முடைய நேர்மையான வாழ்வுக்கு கடவுளே பாதுகாவலர். ஜெபம். அன்பு தந்தையே, எங்கள் நம்பிக்கையாகவும் அரணாகவும் இருக்கும் உமக்கு நன்றி. உம்மை நம்பி இருப்பதால் எங்கள் வாழ்வு முழுவதும் நேர்மையோடும் வாய்மையோடும் வாழ எங்களுக்கு துணையாக வாரும். சோதனை வேளைகளில் உண்மையின் பாதையை விட்டு நாங்கள் விலகாமல் உம் திருவுளப்படியை வாழ அருள் தாரும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தையின்படி நமது வாழ்வில் வாய்மையும் நேர்மையும் ஒரு உறுதியான அரணை போல் நம்மை பாதுகாக்கும். அந்த அரணின் அஸ்திவாரம் நாம் கடவுளின் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே ஆகும். யோசேப்பை போல சோதனைகள் வரும்போதும் நாம் நேர்மையை திடமாய் பற்றிக் கொள்வோம்.